ஒருவேளை என்ன இருக்குமா? நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? ஆமா. இல்லாட்டி இப்படி இருக்குமா? அன்னைக்கு அந்த அரிசி ஆபீசரை அனுப்பி வைக்க சொன்னேன், அவரா இருக்குமா? ஏண்டா நீ வர என்ன கலக்குற? யார்? இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட். நீர்மா நான் கொண்டு வரேன்ப்பா. யாராவது கொண்டாங்க. இந்த பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற ஆபீஸ், அதுக்கு பக்கத்துல ராம்மோகனன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். காலங்காத்தால வந்து என் வாய கலற. சார், நான் தங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? சார், நான் வந்ததுனால உங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லைங்களே? இப்பதானே வந்திருக்கிற, இனிமேதானே தெரியும். சார், நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. சும்மா இருப்பா, நான் வேலைக்காகும். சார், என் சொந்த விஷயமா உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னது? உட்கார் 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 உட்கார சொல்லிட்டேன். என்னது? சார், விஷயம் சின்னதுதான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான். ஸ்டார்டிங் ட்ரபிளா? சார், நான் வாலிபன், நீங்க பெரியவர். அதாவது ஐ எம் a young man, you are a old man. That means you are a கிழவன், I am a வாலிபன். நான் தம்பி தம்பி என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கற? ஆமா சார், நான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன்ல சார். இன்னமா அதான் சொல்றேன். நான் வேற சொல்றேன் சார். ஆனா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் மட்டும் வரக்கூடாது சார். ஏன் நீ இப்போதானே வந்த, உன் மேல ஏன் எனக்கு கோவம் வருது? பாருங்க கோவம் வருது. ஏன் நீ வாயை கலற? சொல்லாம செய்யற டிலே பார்த்தா எனக்கே கோவம் வருது. தட் மீன்ஸ் anger. சொல்லிடுறேன் சார். என்னது? அதாவது இந்த காதல் கல்யாணத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? காதலை பத்தி எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுங்கிட்ட போய் கேக்குறீங்களே, அது கிழா. தம்பி, நான் பொதுவா சொல்றேன், காதலிக்கிற அத்தனை பசங்களும் மடப்பசங்க. ஆமா, எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்ட? சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான். தட் இஸ் ட்ரூ லவ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன், என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ விரும்புறான். இந்த கல்யாணத்துல யாருடைய துணையும் இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம். சும்மா இருக்கிற என் வாய நீ கலற. ஏப்பா, உன்னே எனக்கு இப்பதானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ற பொண்ண நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சார், அதை நான் எப்படி சொன்னோ சொல்லட்டுமா சார்? சார் சொல்லட்டுமா? சார் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் சார். நான் லவ் பண்ணது உங்க பொண்ணுதான் சார். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே கண்ணை சிமிட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ லவ் பண்ணிருந்தா? ஐயோ இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் அப்பாவி சார். உங்க பொண்ணு தான் என்ன லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க. கழுத்தை திருவரா வேணா உங்க பொண்ணையே கேளுங்க. ஏமா ரத்தனா, ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு புஸ்தமா படிக்கிற. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ண? லைப்ரரிக்கு போறேன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. காதாவது கத்திரிக்கையாவது இந்த ஆள் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து அனாவசியமா கலாட்டா பண்ணேன். My dear sir, you are all mistaken. நான் லவ் பண்ணது இந்த அம்மாவை இல்ல, உள்ள போற அந்த பொண்ணு.